ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? என்ன சார் ஒண்ணு இல்லன்னு மழுப்புறீங்க? உங்க ஃபேஸ பார்த்தாலே நீங்க டென்ஷனா இருக்கீங்க நல்லாவே தெரியுது. சித்தப்பா ஃபோன் ஒண்ணு இல்லன்னு சொல்றல. டென்ஷனா இருக்கீங்களே. தம்பி ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சுடா? சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு. நீ டென்ஷனா இருந்தா எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒன்னும் ஆகாது. இது வைரம் பாஞ்ச கட்ட. நீ சொல்லு. நம்ம கணேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. கடவுளே. அப்பா அதுக்கு தான் நான் எங்க இருக்கா? ஏண்டா கணேஷ், உண்மையில என்னடா நடந்துச்சு? சும்மா ஊன்னா எப்படி தெளிவா சொல்லு. அதை எடுத்து அவன் செத்துருவான்டா. ஓ, அவன் உண்மை நிலவரம் என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். ஸ்பைன்ல அடிபட்டதால நகர முடியாது. செஸ்ட் ரிப்ஸ் உடைஞ்சதால மூச்சு விடுறதும் கஷ்டம். அதனால உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. 1 மாசத்துல நார்மல் ஆயிடுவாரு. சொல்லு. நல்ல டீல் மாட்டி இருக்கிற நேரத்துல இப்படி பார்த்துட்டானே. அது சரி, அவன் குடும்பத்துக்கு சொன்னீங்களா? சொல்லி அனுப்பிட்டேன், நாளைக்கு வந்துருவாங்க. சார் பெரிய டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார். வாங்க, சங்கரன் வந்துட்டாரு. வாங்க வாங்க. ப்ளீஸ் டாக்டர், எங்க அப்பா பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தைரியமா இருங்க. நாங்க முடிஞ்சதை பண்ணிருக்கோம். மத்தத கடவுள் பார்த்து. வணக்கம் சார். கணேஷ் பையன். எங்க அப்பா காசில இருந்து வந்தோட எல்லாரும் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி நான் இருக்கல. இங்கே உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். ஏய், மினிஸ்டர் மாசி மேகநாதன் சொல்லு. ஓகே டாக்டர் இப்ப நிலைமை எப்படி இருக்கு? மூளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நரம்பு மண்டலம் சுத்தமா செத்துருச்சு. நரகத்தை அனுபவிக்கிறாரு. பேச்சு வராது, மூச்சு விட கூட கஷ்டம். கடைசி வரைக்கும் நடைப்பிணமா தான் வாழணும். என்ன சொல்லும்? ஷாக் ஆயிட்டியா? நான் போலீஸ்ன்னு தெரிஞ்சதுக்கே மூச்சு எடுத்துக்கிச்சே. இதுவே நான் சங்கரன் பையன் தெரிஞ்சா இன்னொரு ஷாக் கொடுக்கட்டா? அப்பா சாவு எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு பாரு. கணேஷ், உன்னை இந்த நிலைமையாடா பார்க்கணும். அப்பா கையில ஏதோ பேப்பர் இருக்கு. என்னடா அது? சங்கர் அண்ணன், நீங்க வருவீங்க எனக்கு தெரியும். நான் நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால இதை தாங்க முடியல. உங்க கையால ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. என் தாய கடைசி ஆசை. ஐயோ அண்ணே, என்னால எங்க அப்பா அப்படி பார்க்கவே முடியலண்ணே. கொன்றுங்கண்ணே, கொன்றுங்கண்ணே. அப்பா நான் எப்படி அவருக்கு இந்த நரக வேதனை வேண்டாம்ப்பா. தயவு செஞ்சு அவர் கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. என் கையாலே வேற வழி இல்லப்பா. ஓ வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. அவன் காதல வச்சு பயன்படுத்த சொல்லிட்டு. டேய், உன்னை கொல்லாம எதுக்கு விட்டேன்னு புரியுதா? எந்த சங்கரனாவை நீ சாவடிக்கணும்னு நினைச்சா அவர் கையாலே நீ சாவணும். நீ மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண மொத்த கூட்டத்துக்கும் பேக்கப். சொல்லிட்டேன்ப்பா. ஆத்மா சாத்தி அடையட்டும். என்னடா இது மெகா? மினிஸ்டர் அவங்க கிட்ட சொல்லியும் 15 நிமிஷம் ஆச்சு கூப்பிடலையே. அவங்க வெயிட் பண்ண சொன்னா நம்ம பண்ணணுமா? வாங்க. சீனியர் டாக்டர் கூப்பிடுறேன்னு என்னையும் உட்கார வச்சு வேஸ்ட். ஆடா விடுங்கண்ணே. ஆகிற காரியத்தை பாருங்களா. ஃபுல் பாட்டில் சாதாரணமா குடிப்பா. யாரையாவது முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா தூக்க மாட்டான். 2 பிளேட் பிரியாணியும் மூச்சு விடாம திம்பா மகராச. 2 பிரியாணி சாப்பிட்ட பெரிய மகாராசனா? பாட்ட சித்த சோகத்துல இருக்க நீ வேற ஏண்டா? எதுக்கு சோகம்? ஷேர்ல ஒரு கை கம்மியாயிடுச்சுல. டாக்ஸ் அருண் எங்கடா போனா? நேத்துல இருந்து அண்ணனை காணும். ஏன் இந்த செட்டப் கிட்ட இருக்கிறாரோ?
சத்தம் இல்லாம எப்ப உள்ள வந்துட்டானே. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்கண்ணே, விடுங்கண்ணே. சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களா சார்? நான் என்ன பண்ண? உங்க கருணாக்கெல்லாம் அவன் செத்துருவான்னு சபிச்சிங்க. அதான் செத்துருவா. கரெக்ட். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. சைலண்டா இரு. கேட்டானுங்க என்ன கொன்றுவானுங்க. அண்ணே போயிட்டாருங்க. நேத்து வரைக்கும் கல்லு மாதிரி தான் இன்னைக்கு மண்ணோட மண்ணாயிட்டா. ராசா, இந்த டீல் முடிஞ்சதும் பெருசா கொண்டெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்திய, இப்படி போயிட்டியா? உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய டீலை வச்சுட்டு நீங்க இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? முத்துகிருஷ்ணா, எஸ் பாஸ். உங்களுக்கு நீதாப்பா தைரியம் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வெங்கட் சார், ஏன் தம்பி? அவங்க பாவம் துக்கத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் வியாபாரம் பேசினா நல்லா இருக்காது. லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. அவங்க ரிகவர் ஆனதும் காமிங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்னது? படத்துக்கு நயன்தாரா ஓகே. நிஜமாவா? உங்க ஷோரீல் பார்த்து ஃபிளாட் ஆயிட்டாங்க. உங்க கூட நடிக்கிறதுக்கு 3 படத்தை விட்டாங்க. என்ன மூவ் என்னடா அஜய், அப்பா, ரொம்ப பிஸி ஆயிட்டியா? நீ வரதும் தெரியல, போறதும் தெரியல, பார்க்கவே முடியுது இல்லையடா? போலீஸ் உத்தியோகத்துல நேரம் என்ன காலம் என்ன? போலீஸ் உத்தியோகமா? யாரை பத்தி பேசிட்டு இருக்க நீ? அஜய பத்தி சொல்லல, இவன் மாமனார பத்தி சொன்னேன். எது மாமனாரா? மாமனார்னா வருங்கால மாமனார். அஜய் லவ் பண்ற பொண்ணோட அப்பா போலீஸ் ஆபீசர் தானே? ஏய், அஜய், நீ ஒரு பொண்ணு விரும்புறியா? யாருடா அந்த பொண்ணு? இருக்காப்பா? எங்க இருக்கட்டும், நான் எவ்வளவு பார்க்கணும், இப்பவே பார்க்கணும். கூட்டிட்டு வாடா. சரிப்பா. அப்பவே சொல்ல வேண்டியதானே சிவா? ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஓட்ட வாயால ஒரு நல்ல காரியம் நடந்தது. ஆமா அஜய், அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ எவ்வளவுலாம் கஷ்டப்படுற. ஆனா அவரோட உண்மையான சந்தோஷம் உன் கல்யாணத்தை அவரே முன்ன நின்னு நடத்துறதுல தான் இருக்கு. என்ன இந்த பக்கம்? அதான் செப்பரேட் ஆயிட்டோம் இல்ல? உன் வழி வேற, என் வழி வேற. உங்க பொண்ணு கிட்ட பேசணும். என் பொண்ணுகிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் பர்சனல் சார். இங்க பர்சனல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவா இருந்தாலும் என் முன்னால பேசணும். பிரசாந்தி, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என் வீட்டுல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. பெரிய பெரிய சம்பந்தம்லாம் வருது. டவுரி எவ்வளவு வேணா தரேன்றாங்க. சரி, நல்லதா கேட்டதா நம்ம லிங்க் ஆயிட்டதுனால நான் நீனும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீயும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா சொல்லு, பெரியவங்கள பேச வைக்கலாம். என்னத்த பேச வைக்கிறது? பாத்தியா கல்யாணத்தை எப்படி ப்ரப்போஸ் பண்றான்? கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி இருக்கான், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்? முடியாதுன்னு சொல்லி முதல்ல வெளில அனுப்பு. அஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் கல்யாணம்னு பண்ணா அஜய் தான் பண்ணிக்குவேன். என்னம்மா நீ இவ்வளவு இடக்கா பேசுறா? இவனை போய் கல்யாணம் பண்ணிப்பியா? டாடி, இவனுக்கு உங்களை விட பெட்டர் போலீஸ் ஆபீசர்ங்கிற கான்ஃபிடன்ஸ், என்னை விட அழகா இருக்கான்ற திமிரு, இதெல்லாம் அடங்கணும்னா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்ட். ஐடியா நல்லா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் நம்மள டார்ச்சர் பண்ணா. அப்படிலாம் நடக்காது டாடி, என்ன நம்புங்க. சரிப்பா, என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், முதல்ல உங்க ஃபேமிலியை நான் சந்திக்கணும், அவங்கள எனக்கு பிடிக்கணும். வேணா அவர்கிட்டயே உண்மையை சொல்லி கோஆபரேட் பண்ணுங்கன்னு கேட்கலாம்ல. இம்பாசிபிள். அந்த ஆள் ஹரிச்சந்திரனோட அக்காமாவன். ரூல்ஸ் தான் முக்கியம்னுவா. நீ உங்க அப்பாவே ஏமாத்திரியானு மொத்தத்தையும் கெடுத்துருவான். எல்லாம் துளசி மாவனால வந்தது. ஓட்ட வாய வச்சு ஏதாவது ஒன்று கிளப்பிட்டுருவாரு. பிரச்சனை அவரே தானே ஆரம்பிச்சு வச்சாரு. அவரே முடிப்பாரு பாருங்க. சார் வாங்க சார், வாங்க. என்ன கேட்டது? நீங்க என்ன போலீஸ்காரங்களா இல்ல பகல் வேஷக்காரங்களா? சார், உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் சார். நினைச்சேன். குழப்பம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்டிய. என்ன சொல்லு? ஒண்ணு இல்ல சார், எங்க மாமா ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம? சேச்சா, அந்த ஒரு மாதிரி இல்ல சார். அவர் கொஞ்சம் மென்டல் பேஷண்ட். ஏதோ இப்பதான் தேறிட்டு வராரு. டெய்லி ஏதாவது ஒண்ணு பிடிச்சுப்பாரு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி கடிச்சிருவாரு. அப்படின்னா இன்னைக்கு என்ன பிடிச்சிருக்காரு? நான் இந்த தொகுதி எம்எல்ஏன்னு, இவங்க எல்லாம் என்னோட தொண்டர்கள்னு, எங்க அப்பாவோட அரசியல் வாரிசு நான் தானே நினைக்கிறாரு. ஓகே, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற எதுவும் குழப்பம் இல்லையா? வேற எதுவும் இல்ல சார். நீங்க மட்டும் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. எத்தனையோ கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பைத்தியத்தை சமாளிக்க மாட்டேனா? நான் இல்லாம ஒரு நல்ல காரியம் நடந்துருமா? இது சவுதி, இவர்தான் மூத்த மச்சான் துளசி. ஓ, இவர்தானா? வணக்கம் சார். வணக்கம். என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டீங்களா? இவராங்கிறாரே சகல. இந்த கல்யாணம் கை கூடனதுக்கு காரணம் நீங்க தானே? அஜய் சொல்லிருக்கான். சொல்லிட்டானா? உண்மை அதானே? அதை மறக்காம இருந்தா போதும். அது சரி, மாப்பிள்ளை மேட்டர் சொல்லிட்டானா? சொல்லிருப்பான் சகல. சம்பந்தி, என் பையனத்துக்காக சொல்லட. இந்த சின்ன வயசுலயே சட்டசபை நடுக்க வச்சுக்கிட்டு இருக்க அவங்க மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, அஜயை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டில இருந்து டைரக்டா அசம்பிளிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் பைத்தியம் மட்டும் இல்ல, கண்ணிலையும் கோளாறு. ஆமா ஆமா, டிவில பாக்குறோம், பேப்பர்ல படிக்கிறோம். ஆதர்ச நாயகன், யூத் ஐகான்னு என்னவோ சொல்றாங்க. இல்ல சம்பந்தி, இரண்டு ஒரு டைப்பா இருக்காரு. என்ன பார்த்து நடிக்கிறாரு. சேச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. ஏதோ ஓசிடின்னு கண்ணு வியாதியா இருக்கு. இந்த காலத்துல இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தா தான் நாடு முன்னேறும். என்னங்க
என்னங்க இது என்ன பார்த்து கண்ணடிக்கிறாரு? அது கண்ணடிக்கிறாரா? இது என்ன அஜயோட அவார்டு ஃபங்க்ஷனா? கொஞ்சம் டாபிக்க மாத்துங்க. சரியா சொன்னா சமதே, நீங்க எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஆமாங்க, முகூர்த்த தேதியை முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் டெல்லி வரைக்கும் இன்விடேஷன் கொடுக்கணுமே. முதல் பத்திரிகையை பிரைம் மினிஸ்டர் என் அண்ணனுக்கு தான் வைக்கணும். உங்க அண்ணன் பிரதம மந்திரியா? ஆமாங்க, நம்ம பிரதம மந்திரி எம்ஜிஆர் தானுங்களே. ஓ, இறந்து போன எம்ஜிஆர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா யார் யாரையெல்லாம் என்னென்ன ஆக்குவாரோ. ஆமாமா, பிஎம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே. சரி சம்பந்தி, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். வாங்க சமதே, வாங்க. வரேங்க. துளசி சார், நம்ம எம்எல்ஏ தம்பியை ஜாக்கிரதையா பார்த்து. மாமா, இந்த சம்பந்தம் நமக்கு வேணாம். ஏமா, அந்த பொண்ணுக்கு என்ன நல்லா தானே இருக்கா? பொண்ணுக்கு என்ன லட்சணமா தான் இருக்காண்ணா. ஆனா அவங்க அப்பா தான் ஃபியூஸ் போற பல்பு மாதிரி எல்லாரையும் பார்த்து கண்ணடிக்கிறாரு. அதுவா, அவருக்கு ஓசிட்டின்னு ஒரு சின்ன வியாதி இருக்கு, அதனால தான் இப்படிலாம். அஜய் கிட்ட சொன்னா நீங்க வாங்க. பாத்தீங்களா சகல எப்படி சமாளிச்சுன்னு. அந்த பொண்ணுக்கு அதே வியாதியா? அஜய் பார்த்து கல்லடிக்கிறா? இது வியாதி இல்ல மாப்ள.